ஹாய், நான் ஜி தீபக். இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ செய்ய போகிற ப்ராஜெக்ட் எப்படி உங்கள் வீட்டில் இருக்க ஃபேன் லைட்டு மொபைல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நிறையா ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்ஸா, கூகுள், சிரி, இது மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் நம்ம இந்த ப்ராஜெக்டில் ஜஸ்ட் 700 rupeesல 4 அப்ளையன்ஸை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஹார்ட்வேர் கனெக்ஷன், அது இல்லாமல் நீங்களே எப்படி ஒரு ஓன் ஆப் கிரியேட் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வணக்கம், இது தமிழ்ட்ரானிக் சேனல். நான் உங்கள் இப்ராஹிம். இந்த மொபைல் பேஸ் ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 செக்ஷன் ஒன்று வந்து ஹார்ட்வேர் செக்ஷன், இன்னொன்று வந்து சாஃப்ட்வேர் செக்ஷன். ஹார்ட்வேர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு NodeMCU மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு கீ காம்பனண்ட். ஏன் NodeMCU யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் மட்டும்தான் உங்களுக்கு இன்பில்டாகவே வைஃபை அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் செட்டே ஒரு 300 ரூபாயில் வந்துடும். அதுக்கப்புறம் அதோட சப்போர்ட்டிங் காம்பனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலே டிரைவர் தேவைப்படும். ஏன்னா ஒரு NodeMCU வச்சுக்கிட்டு நீங்கள் எலக்ட்ரிக்கல் லோடை டேரெக்டாக ஆன் பண்ண முடியாது. ஸோ மொத்தமே மினிமம் காம்பனன்ட்ஸ் தான் ஹார்ட்வேரும் சரி சாஃப்ட்வேரும் சரி. இப்போ முதல்ல ஹார்ட்வேரை பார்ப்போம். ஹார்ட்வேரில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரிலே டிரைவர் செக்ஷன். இப்போது இந்த ரிலே டிரைவர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சில ரெசிஸ்டர்ஸோ ஒரு எல்இடிஸோ ULN 2003 டிரைவர் ஐசியும் ப்ளஸ் 4 ரிலேஸ். ஏன்னா 4 லோடு கனெக்ட் பண்ண போகிறதுனால 4 ரிலேஸ் வரைக்கும் தேவைப்படலாம். இந்த ரெசிஸ்டரோட எல்இடி பார்த்தீங்கன்னா எந்த ரிலே ஆன் ஆகுது ஆஃப் ஆகுதுன்னு காமிக்கணுன்றதுக்காக இந்த எல்இடி அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம சப்போஸ் 2 லோடு தான் யூஸ் பண்ண போகிறோம்னா 2 ரிலே மட்டும் யூஸ் பண்ணால் போதும். பட் இந்த ப்ராஜெக்டில் 4 லோடாக இருக்கிறதுனால 4 ரிலேஸ். சப்போஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி ரெடிமேடாக போர்டு கிடைக்குமா அப்படின்னா எஸ், ஆன்லைனில் வந்து இது மாதிரி ரிலே டிரைவர் அசம்பிள்டு பிசிபியாகவே கிடைக்குது. கம்ப்ளீட்டாகவே அசம்பிள்டாகவே இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 140 150 ரூபாய் வரைக்கும் வரலாம். நாமளே அசம்பிள் பண்ணுற ரிலே டிரைவர் பிசிபியாக இருந்தாலோ இல்லாட்டி கம்ப்ளீட்லி அசம்பிள்டு ரிலே டிரைவர் பிசிபியாக இருந்தாலோ நம்ம ஃபைனலாக எலக்ட்ரிக்கல் லோட் கனெக்ட் பண்ணுறதுக்கு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேங் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி கேங் பாக்ஸ்ன்றது எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸ்லையும் கிடைக்கும். இது வந்து 4 சாக்கெட் இருக்கிற ஒரு கேங் பாக்ஸ். இந்த செக்ஷன் ஃபுல்லாக 220 வோல்ட் ஆப்ரேஷன். ஸோ நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா பேரண்ட்டை கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து எலக்ட்ரிக்கல் திங்ஸாக இருக்கிறதுனால ஷார்ட் சர்க்கியூட்டோ இல்லாட்டி ஷாக் வாங்குறதுக்கோ சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இந்த செக்ஷனை பண்ணணும். ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சில்க் ஒயரை கேங் பாக்ஸ் வழியாக இன்சர்ட் பண்ணி ஒரு சாக்கெட்டுக்கும் ஒரு செட் ஆஃப் ஒயர் கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெட் எல்லாம் ஃபேஸு, பிளாக் எல்லாம் நியூட்ரல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு சாக்கெட்டுக்கும் ஒரு ஃபேஸ் நியூட்ரல்னு சொல்லிட்டு 4 சாக்கெட்டுக்கும் தனித்தனி ஃபேஸ் தனித்தனி நியூட்ரல் இந்த நம்ம லைன் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம அந்த ஃபேஸ் லைன் எல்லாமே தனியாக விட்டுட்டு அந்த பிளாக் கலர் நியூட்ரல் லைன் இருக்குது இல்லையா, கேங் பாக்ஸ்க்குள்ளே அந்த சாக்கெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே தனியாக பிரித்து மொத்தமாக ஷார்ட் பண்ணி ஒரு சிங்கிள் நியூட்ரல் வேற மாற்றிக்கணும். சில பேர் வந்து கேங் பாக்ஸ்க்குள்ளேயே லூப்பிங் பண்ணி சிங்கிள் நியூட்ரல் எடுத்தாலும் ஓகே. இது மாதிரி தனித்தனி நியூட்ரல் எடுத்து நீங்கள் வெளியே வந்து ஷார்ட் பண்ணாலும் ஓகே. ஸோ நமக்கு வந்து இப்போ 4 ஃபேஸ் ஒரு நியூட்ரல் ஃபைனலாக கிடைக்கும். ஒரு ரிலேலையும் காமன் NONC 3 பாயிண்ட் இருக்கும். எல்லா ரிலேவுடைய காமன் பாயிண்ட்டையும் ஷார்ட் பண்ணி ஒரு சிங்கிள் காமன் ஆக்கி வெளியிலேருந்து வர ஃபேஸ் லைனை அதில் இன்புட்டாக கொடுத்துக்கோங்க. அப்புறம் கேங் பாக்ஸில் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த ரெட் கலர் ஒயர் எல்லாத்தையும் ஒரு ரிலேவுடைய NO பாயிண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரிலே டிரைவருக்கும் எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டுக்கும் கனெக்ஷன் முடிச்சாச்சு. இப்போ NodeMCUக்கும் ரிலே டிரைவருக்கும் கனெக்ஷன் பார்ப்போம். NodeMCUவில் பொறுத்த வரைக்கும் 5 வோல்ட் அண்ட் கிரவுண்டு வேணும். அந்த 5 வோல்ட் அண்ட் கிரவுண்ட் வந்து எக்ஸ்டர்னலாக பேட்டரி வச்சு கூட கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா லைன். ஸோ NodeMCUலேருந்து 4 டேட்டா லைன் வந்து ரிலேக்கு போகும்னா 4 ரிலேவாக இருக்கிறதுனால 4 டேட்டா லைன். நாம் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து D1, D2, D3, D4. அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ NodeMCUலேருந்து 4 லைன் வந்து ULN 2003 ரிலே டிரைவர் போர்டுக்கு இன்புட்டாக போகும்.
வெல் இப்போ NodeMCU மைக்ரோ கண்ட்ரோலரில் நம்ம ப்ராஜெக்டோடைய கோடிங் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட்கான கோடிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை காப்பி பண்ணி இந்த எடிட்டரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கோடிங்கில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆக்சுவலி ஸ்க்ரால் பண்ணி மேலே கொண்டு போனீங்கன்னா 3rd and 4th லைனில் SSIDயோட யூசர் நேம் வந்து ஹோமும் பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்னு கொடுத்துருக்கேன். இதே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தான் உங்களுடைய மொபைல் உடைய ஹாட்ஸ்பாட்லேயும் இருக்கணும். ஹாட்ஸ்பாட்லேயும் இதே யூசர் நேம் இருக்கணும் ஹோம்னு, அதே மாதிரி பாஸ்வேர்டும் ஆட்டோமேட்டிக்னு இருக்கணும். ஒரே யூசர் நேம் ஒரே பாஸ்வேர்டாக இருக்கணும். ஃபைனல் ஸ்டெப், ஸ்கெட்சில் போயிட்டு நீங்கள் அப்லோடுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கோடிங் எல்லாமே கம்பைல் ஆகி உங்கள் NodeMCU மைக்ரோ கண்ட்ரோலரில் டவுன்லோட் ஆகிடும். இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ப்ராஜெக்ட் வைஃபை அண்ட் ஹாட்ஸ்பாட் வச்சு ஒர்க் பண்ணுறதுனால இந்த பர்டிகுலர் NodeMCUயோட ஐபி அட்ரஸ் நமக்கு தெரியணும். அதுக்கு வந்து மேலே டூல்ஸில் போய் நீங்கள் சீரியல் மானிட்டர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் NodeMCUயோட ஐபி அட்ரஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் APK கொடுத்துருக்கேன், அதை உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட கடைசி செக்ஷனில் இந்த மொபைல் ஆப்பை நாம்ளே எப்படி டெவலப் பண்ணலான்றதை தீபக் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். APKயோட ஹோம் ஸ்க்ரீனில் என்ட்ரு ஐபி அட்ரஸ்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்து ஏற்கனவே நம்ம சீரியல் போர்ட் வழியாக என்ன ஐபி அட்ரஸ்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, 192.168.43.246ன்னு அந்த ஐபி அட்ரஸை டைப் அடிச்சிங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனும் நம்ம ப்ராஜெக்டில் இருக்கிற நோடும் கனெக்ட் ஆகிடும். எல்லா இண்டிவிஜுவல் அப்ளைன்சஸையும் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், இல்லாட்டி எல்லாத்தையும் ஒரே டைமில் ஆனும் பண்ண முடியும், ஆஃபும் பண்ண முடியும். Turn on relay 4. Turn off all devices. Turn on all devices. Turn off all devices. இப்போ நம்ம எப்படி மொபைல் ஆப் கிரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ப்ரௌசரில் போய் appinventor.mit.eduன்னு போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் போய் மேலே கிரியேட் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கிரியேட் ஆப்ஸ்ன்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு AIA ஃபைல் கொடுத்துருக்குறேன், அது உங்கள் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நியூ ப்ராஜெக்ட்குள்ளே ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட்டுன்னு கொடுத்து அதில் போனீங்கன்னா திருப்பியும் ப்ராஜெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து இம்போர்ட் ப்ராஜெக்ட் AIA ஃப்ரம் மை கம்ப்யூட்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே அந்த AIA ஃபைல் வச்சுக்கிறீங்களோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நாங்களே டெவலப் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ அதில் உங்களுக்கு என்ன எடிட் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.